நினைக்கும் வடிவங்களில் தங்க நகைகள் நித்தமும் நீங்கள் தெரிவு செய்ய நகை வியாபாரத்தில் 20 வருட கால அனுபவம் பெற்ற நியூ ரூபி ஆபரண மாளிகை. அதிகாலையில் விரட்டிச் சென்ற போலீசார் மீது துப்பாக்கி சூடு. போலீசாரின் வலையில் சிக்கிய ராணுவத்தினர். அமைச்சர் சஜித் மனோ உள்ளிட்டோர் மீது ஊழல் முறைப்பாடு பதிவு. நீதிமன்றத்தில் சரணடைந்த புளுமெண்டல் சங்கா. முஸ்லிம் மக்கள் தொடர்பில் கோட்டாவுக்கு தேரர் வழங்கியுள்ள மிகப்பெரிய பொறுப்பு. சுதந்திர கட்சியை பேச்சுவார்த்தைக்கு அழைத்த ஐக்கிய தேசிய கட்சி. மக்கள் வங்கி திருத்த பிரேரணை தொடர்பான நாடாளுமன்ற விவாத திகதியில் மாற்றம். அகில ராஜ்காரியவசமிடம் அப்துல்லா மஹ்ரூப் கோரிக்கை. இலங்கையில் புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் அனைவரும் பட்டதாரிகள் இல்லை. புத்திக பத்ரட. அத்துமீறி பூதவுடலடக்கம். ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினருக்கு வழங்கப்பட்ட உத்தரவு. தலைவர் இல்லாமல் தவிக்கும் ஐக்கிய தேசிய கட்சி கூறுகிறார் டில்வின் சில்வா. லிமினி வீரசிங்கவுடனான தனது காதல் கதையை வெளியிட்ட நாமல் ராஜபக்ஷ. திப்பட்டுவாவையில் போலீசார் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். அக்குரச போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திப்பட்டுவாவ சந்தையில் கடந்த 6ஆம் தேதி அதிகாலை 1 மணியளவில் போக்குவரத்து கடமையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இலக்கு தகடின்றி வந்த மூவர் பயணித்த உந்துருளியை நிறுத்த முற்பட்டபோது குறித்த உந்துருளி நிறுத்தாமல் சியம்பலாகுட வீதியூடாக திரும்பி தொடர்ந்து சென்றுள்ளது. எனவே உந்துருளியில் பயணித்தவர்கள் மீது சந்தேகம் கொண்ட போலீசார் சந்தேக நபர்களை விரட்டி பிடிக்கும் நோக்குடன் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் உந்துருளியில் விரட்டிச் சென்றுள்ளனர். போலீசார் விரட்டி வருவதை அவதானித்த உந்துருளியில் சென்ற சந்தேக நபர் போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது போலீஸ் உத்தியோகத்தர்கள் சென்ற உந்துருளிக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. இலக்கம் 45950 சார்ஜன் ஹேமந்த மற்றும் இலக்கம் 72339 கான்ஸ்டபிள் நுவன் ஆகிய இருவருமே இவ்வாறு காயமடைந்துள்ளனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரும் அக்குரச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மாத்தறை வைத்தியசாலைக்கு மாற்றி அனுப்பப்பட்டுள்ளனர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன் பின்னணியில் ஆரம்பிக்கப்பட்ட தீவிர விசாரணையின் போது குறித்த 5 தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களுள் 2 ராணுவ வீரர்கள் அடங்குவதாகவும் அவர்களிடமிருந்து T56 ரக துப்பாக்கிகள் 2 மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட துப்பாக்கிகள் அண்மையில் பாணந்துறை வடக்கு போலீஸ் நிலையத்திலிருந்து காணாமல் போன துப்பாக்கிகளாக இருக்கும் என்று நம்பப்படுவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி பிரயோக சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றுள்ள நிலையில் இவர்களை அடையாளம் காணுவதற்காக அக்குரச போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலும் மாத்தறை போலீஸ் பிரிவின் போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையிலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையிலேயே இவர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஊழல் தடுப்பு அமைப்பான ஸ்ரீலங்கா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் 8 அமைச்சர்கள் மீது லஞ்சம் மற்றும் ஊழல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளும் ஆணையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளது. குறித்த 8 அமைச்சர்களால் 2018-19 ஆண்டுக்கான சொத்து விவரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என தெரிவித்து இன்று இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. நவீன் திசாநாயக்க, ஹரின் பெர்னாண்டோ, மனோ கணேசன், MJ ஹலீம், அகிலராஜ் காரியவசம், காயந்த கருணாதிலக, சஜித் பிரேமதாஸ் மற்றும் ரவி கருணாநாயக்க உள்ளிட்ட அமைச்சர்கள் மீது இந்த முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அமைச்சர்கள் தங்கள் சொத்து அறிவிப்புகளை சமர்ப்பிக்கவில்லை எனினும் அதனை சமர்ப்பிப்பதற்கான கால ஜூன் 30க்கு நிர்ணயிக்கப்பட்டது என டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பின் பணிப்பாளர் அசோக் கொபேசேகர் தெரிவித்துள்ளார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் சட்டத்தின்படி அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களது சொத்து அறிவிப்புகளை ஒவ்வொரு ஆண்டும் சமர்ப்பிக்க வேண்டும். அவ்வாறு தவறும் பட்சத்தில் அவர்களுக்கு 1000 ரூபாய் அபராதம் அல்லது 1 வருடத்துக்கு குறையாத சிறை தண்டனை விதிக்கப்படலாம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கொலைகள் உட்பட பல குற்றச்செயல்கள் சம்பந்தமாக தேடப்பட்டு வந்த புளுமெண்டல் சங்கா நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். நீதிமன்றத்தில் சரணடைந்த அவரை எதிர்வரும் 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. புளுமெண்டல் சங்கா இன்று புதுக்கடை இலக்கம் 4 நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார். பல குற்றச்செயல்கள் சம்பந்தமாக போலீசார் சங்காவை தேடி வந்தனர். அவருக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்குகளும் நிலுவையில் உள்ளன. சட்டவிரோதமாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற சங்கா தமிழக போலீசாரினால் கைது செய்யப்பட்டு முகாமில் தடுத்து வைத்திருந்த நிலையில் அவர் அண்மையில் அங்கிருந்து தப்பித்து இலங்கை வந்ததாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன.
தமிழீழ விடுதலை புலிகளின் யுத்தத்தை முடித்துவிட்டு தமிழர்கள் மீது இருந்த பயங்கரவாத முத்திரையை நீக்கியது போல முஸ்லிம்களின் மீது தற்போதுள்ள பயங்கரவாத முத்திரையை விரைவில் நீக்கிவிடுமாறு பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் கோட்டபாய ராஜபக்சவிடம் மெதகுட அபியதிச தேரர் கோரிக்கை விடுத்துள்ளார். பெவிலியான விகாரையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் உள்ள சாதாரண முஸ்லிம் மக்கள் மீது ஒட்டப்பட்டுள்ள பயங்கரவாத முத்திரை மற்றும் குற்றச்சாட்டிலிருந்து அவர்களை விடுவிக்கும் பொறுப்பு நாட்டின் எதிர்கால தலைவராகிய கோட்டபாய ராஜபக்சவுக்கு இருக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் மட்டுமல்லாது ஏனைய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்த எதிர்பார்த்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். அனுராதபுரம் நொச்சியாகமவில் செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அச்சமின்றி இருங்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வரலாற்றில் இதுபோன்ற சிரமங்களை எதிர்நோக்கியிருக்கின்றது. சிரமங்களை தாண்டி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மீண்டும் வலுவாகும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. பேச்சுவார்த்தைக்கு வருமாறு ஐக்கிய தேசிய கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். வெளிமாவட்டங்களுக்குள் வழங்கப்பட்ட கல்வியற் கல்லூரி ஆசிரியர் நியமனங்களை அவர்களுடைய சொந்த பிரதேசங்களுக்குள் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹரூப் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிமாவட்டங்களில் நியமன கடிதங்களை பெற்ற ஆசிரியர்கள் பிரதி அமைச்சரிடம் தங்கள் சொந்த மாவட்டங்களில் பணியாற்றுவதற்கான நடவடிக்கைகளை செய்து தருமாறு கோரியிருந்தனர். இந்நிலையில் இன்று இது தொடர்பில் கல்வி அமைச்சர் அகிலராஜ் காரியவசமிடம் பிரதி அமைச்சரினால் கோரிக்கை விடுக்கப்பட்டது. விசேட புள்ளிகள் மூலம் சித்தியடைந்த அநேக மாணவர்கள் வெளிமாவட்டங்களுக்கு நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நியமனத்தின் முன்னரே மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர் உள்ளிட்ட கல்வி உயர் அதிகாரிகளுடன் இது தொடர்பான கலந்துரையாடலில் தங்களது சொந்த மாவட்டங்களிலேயே நியமனம் செய்வது தொடர்பில் முடிவுகள் எட்டப்பட்டுள்ள நிலையில் மாற்றமாக இவ்வாறான நியமனங்கள் இடம்பெற்றுள்ளன. கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த அநேக பாடசாலைகளில் ஆசிரியர் பற்றாக்குறை வெற்றிடங்கள் நிலவி வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு வழங்கப்பட்ட நியமனங்களை தங்களது சொந்த மாவட்டத்தில் வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் வங்கி திருத்த பிரேரணை தொடர்பான நாடாளுமன்ற விவாதம் செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சர்ச்சைக்குரிய பிரேரணை தொடர்பான விவாதத்தை செப்டம்பர் 4ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. விவாதத்தை ஒத்திவைக்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ஷ சபாநாயகர் கரு ஜெயசூரியவுக்கு கடிதம் எழுதியதை அடுத்து இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை தொடர்பில் வங்கித்துறையின் பல்வேறு பிரிவுகளிடையே குறிப்பாக மக்கள் வங்கியின் ஊழியர்கள் மத்தியில் கடுமையான கண்டனங்கள் எழுப்பப்பட்டுள்ளன. இந்த பிரேரணை மக்கள் வங்கியின் ஸ்திரத்தன்மைக்கு நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற கவலைகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையிலேயே கட்சித் தலைவர்கள் குறித்த குழு நிலை விவாதத்தையும் பிரேரணை மீதான இறுதி வாக்கெடுப்பையும் 19ஆம் தேதி நடத்த முடிவு செய்துள்ளனர். எதிர்காலத்தில் ஒழுக்கமான மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வது மக்களின் பிரதான கடமை என ராஜாங்க அமைச்சர் புத்திக பத்ரன தெரிவித்துள்ளார். மாத்தறையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இலங்கையில் புகழ்பெற்ற அரசியல்வாதிகள் அனைவரும் பட்டதாரிகள் இல்லை. அப்படியான தலைவர்கள் நாட்டில் முன்னேற்றத்துக்கு பங்களிப்பு செய்துள்ளனர். தற்காலம் கடந்த காலத்தை விட மிகவும் வேறுபட்டது. சாராயம் விற்பனை செய்வோரை அதிகளவில் மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இந்த அரசியல்வாதிகளே பாடசாலைகளுக்கு சென்று ஒழுக்கம் பற்றி பேசுகின்றனர். இதுவே சிக்கலுக்குரியது. இதனால் மக்கள் தமது கிராமங்களுக்காக பொறுப்பாக தமது புள்ளடிகளை இட வேண்டும். மக்கள் தமது வாக்குகளின் மூலம் நம்பிக்கையான பெருமை கொள்ளக்கூடிய அரசியல்வாதிகளை தெரிவு செய்ய வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் கட்சியோ அரசியல் நிலைப்பாடோ அவசியமில்லை என குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி அமைச்சர் பாலித திவரப்பெருமை எதிர்வரும் செப்டம்பர் 16ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மத்தகம நீதவான் நீதிமன்றில் அவர் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த மாதம் பூதவிடல் ஒன்றை சட்டவிரோதமான முறையில் காணியொன்றுக்குள் அத்துமீறி அடக்கம் செய்தார் என்ற குற்றச்சாட்டிலேயே இவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியானது தலைவர் ஒருவர் இல்லாத திண்டாடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா தெரிவித்துள்ளார். அவரது செய்திச் சேவையினூடாக இன்று தொடர்பினை மேற்கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நாட்டு மக்கள் ஐக்கிய தேசிய கட்சியின் மீது வைத்துள்ள நம்பிக்கையை இழந்துள்ளனர். ஒரு கட்சியின் தலைவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதை நாட்டு மக்கள் நிராகரிக்கும் முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். அந்த அளவுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை மக்கள் வெறுத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். குடும்ப ஆட்சியினை நாட்டிலிருந்து நாம் அகற்றிய போதும் பதவி மீது ஆசை கொண்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற வெறிபிடித்து செயற்படுவதாக தெரிவித்தார். அது ஒரு புறமிருக்க பதவி பேராசையால் ஐக்கிய தேசிய கட்சியினரான பிரதமர் ரணில், கரு ஜெயசூரிய மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோர் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மூத்த புதல்வரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தனது காதல் தொடர்பான கதையை பத்திரிகை ஒன்றிடம் வெளியிட்டுள்ளார். நாமல் ராஜபக்ஷ அவரது காதலியான லிமினி வீரசிங்க என்ற பெண்ணை இந்த மாதம் 17ஆம் தேதி திருமணம் செய்து கொள்ளவுள்ளார். இந்த நிலையில் தனது காதல் பற்றி மேலும் தெரிவித்துள்ள நாமல், 2 வருடங்களுக்கு முன் நடந்த மரதன் போட்டியொன்றில் இருந்தே காதல் கதை ஆரம்பமாகியது. நாங்கள் இருவரும் விரும்பிய பின்னர் எமது பெற்றோரின் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தோம். இதன் அடிப்படையில் 1 வருடத்துக்கு முன்னர் எமது தொடர்பு குறித்து பெற்றோருக்கு தெரியப்படுத்தினோம். லிமினியின் பெற்றோரும் எனது பெற்றோரும் எமது காதலை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் செய்தனர். இது எமக்கு பெரிய பலத்தை கொடுத்தது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது எமது காதல் தொடர்பாக பலரும் கவனம் செலுத்தியிருந்தனர். இதன்பின் யோஷித ராஜபக்சவின் பதிவு திருமணத்தின் போது நாங்கள் காதலர்கள் என பலர் அடையாளம் கண்டுகொண்டனர். எமது நெருங்கிய குடும்ப உறவினர்களுடன் லிமினியும் திருமணத்தில் கலந்து கொண்டார். இதுதான் எங்களது காதல் கதை என்பதுடன் மக்கள் அறிந்து கொண்ட விதம் எனவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.